காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு குறித்த பல்வேறு விதமான பொய்களுக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக பதில் சொல்லி கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கிற போது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், மும்மொழிக் கொள்கை என்று அவர்கள் சொல்கிற போது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியா முழுக்க மும்மொழிக் கொள்கை இருப்பது போன்று அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். ஆனால் வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலான குழந்தைகள் இந்தியான தாய்மொழியை தவிர எந்த மொழியையும் கற்பதில்லை என்பதுதான் யதார்த்தம் என்பதை இந்து நாளிதழ் விரிவான ஒரு ஆய்வு கட்டுரையாக சமீபத்தில் வெளியிட்டது. 80% மேற்பட்டோருக்கு இந்தியை தவிர எந்த மொழியும் தெரியாது என்று. அப்படி என்றால் மும்மொழிக் கொள்கை என்பதனுடைய பொருள் என்ன? அது தமிழர்களுக்காக, தென்னிந்தியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கொள்கையாது. அப்படி என்றால் அவர்களுக்கு இந்தி மட்டும் போதும், ஆனால் நமக்கு மும்மொழி வேண்டுமென்றால் அவர்கள் சொல்வது மிக மிக தெளிவாக இருக்கிறது. நாங்கள் இந்தியை மட்டும் வைத்துக்கொண்டு இந்தி தான் இந்தியா என்று நாங்கள் மமதையுடன் இருப்போம். ஆனால் நீங்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் இந்தியை கற்றுக்கொண்டால் தான் வாழ முடியும். நாங்கள் உங்கள் மொழியை நாங்கள் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. மும்மொழிக் கொள்கை என்று அங்கு பேசுகிற எவரும் அங்கு தமிழை கற்பிப்பதில்லை, மலையாளத்தை கற்பிப்பதில்லை, கன்னடத்தை கற்பிப்பதில்லை, பெங்காலியை கற்பிப்பதில்லை, எந்த மொழியையும் கற்பிப்பதில்லை. ஆனால் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மும்மொழிக் கொள்கை நாங்கள் இந்தியைத்தான் கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, தமிழ் ஆங்கிலத்தோடு எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்கள் எடுக்கலாம் என்ற ஒரு கதையை சொல்கிறார்கள். கேந்திர வித்யாலயா பள்ளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு மும்மொழிக் கொள்கை இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் RTI மூலம் பெறப்பட்ட தகவலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கேந்திர வித்யாலயா பள்ளியிலும் தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடையாது. ஆனால் எல்லா பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் எல்லா மொழிகளையும் கற்கலாம் என்று காகிதத்தில் எழுதி வைத்திருக்கும். ஆனால் நடைமுறையில் கற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்தி ஆசிரியர் மட்டும்தான் இருப்பார். அப்படி என்றால் உங்கள் குழந்தையை கொண்டு போய் சேர்க்கிற போது நீங்கள் இயல்பாக எந்த மொழியை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஒரு அடிப்படையான கேள்வி. இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. நீங்கள் இப்பொழுது உதாரணமாக மேற்கு வங்கத்தில் நீங்கள் பணி நிமித்தமாக செல்கிறீர்கள், அங்கே மும்மொழிக் கொள்கை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மொழியோடு நீங்கள் கூடுதல் மொழியாக தமிழை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எடுக்க முடியாது. என்றால் ஒன்றிய அரசுடைய எந்த பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்கள் இல்லாத பள்ளி, இந்த பள்ளிகளுக்குள் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? இந்தியா முழுக்க எவ்வளவு ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கின்றன. ஒரு ஆசிரியர்களை மட்டுமே கொண்டு செயல்படக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியில் எப்படி நீங்கள் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவீர்கள்? முழுக்க முழுக்க இது ஒரு மொழி ஏகாதிபத்தியத்திற்கான மிகப்பெரிய ஒரு சதி செயல் இது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மொழியை கற்றுக்கொள்வதனால் பொருளாதார ரீதியான பலன்களோ, இந்தியை கற்றுக்கொள்வதனால் அல்லது கண்டிப்பாக படித்தே தீர வேண்டும் என்பதனால் பொருளாதார ரீதியாக பலன்கள் எதுவுமே கிடையாது என்பதைத்தான் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கூட கேந்திர வித்யாலயா பள்ளிகளிலோ அல்லது இந்தி பிரச்சார சபா மூலமாகவோ அவர்கள் இந்தி கற்றுக்கொண்டவர்களில் எத்தனை பேர் இந்தியின் மூலமாக பெரிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது இந்தியை கற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய எல்லா காரணங்களும் அடிபட்டு போய்விட்டது. இன்னொன்று, இந்தி உங்களுக்கு தேவைப்பட்டால் அல்லது வேறு எந்த மொழியை தேவைப்பட்டாலும் சரி, இன்றைக்கு அதை ஆன்லைன் மூலமாக வெகு சுலபமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மிக இலவசமாகவே அதற்காக நிறைய ஒரு ஆப் போன்றவை அங்கு இருக்கின்றன. நீங்கள் அங்கு சென்று அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளக்கூட தேவையில்லை. இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சியை தொடர்பியலில் மேற்கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை மட்டுமல்ல, அதாவது நீங்கள் தமிழில் எழுதக்கூடிய எந்த ஒன்றையும் ஒரு நிமிடத்தில் நீங்கள் உலகத்தின் எந்த மொழிக்கும் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு அதை AI மாற்றி தருகிறது. சரி, உங்களுக்கு எழுதவே வரவில்லை, நீங்கள் பேசினால் போதும். உதாரணமாக நீங்கள் தமிழில் பேசுகிற ஒன்றை ஸ்பானிஷ் மொழியில் குரல் வழியாக பேச்சாகவே மாற்றி இன்னொருடம் அதை ஒளியாக தரக்கூடிய இன்றைக்கு மென்பொருள்கள் வந்துவிட்டன. அதாவது யாரும் வேண்டுமானாலும் நீங்கள் உலகத்தோடு உரையாடலாம். அந்த அளவிற்கு நீங்கள் தமிழ் பேசுகிற ஒன்றை உலகத்தில் தமிழே தெரியாத ஒருவரிடம் அவர்கள் மொழியில் குரல் மாற்றி, வெறும் வார்த்தை மாற்றமல்ல, பேச முடியும். எதற்காக இந்தி படிக்க வேண்டும்? ஏன் இந்த போலி நாடகம்? இதையெல்லாம் மக்கள் உணர்வது மிக மிக முக்கியம். அவர்கள் சொல்வது எல்லாமே பொய்கள், கட்டுக்கதைகள், நம்மை நிரந்தரமாக ஆள்வதற்கான சதிச்செயல்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எப்போதாவது இப்படி சில அதிசயங்கள் உலகத்தில் நடக்கும். இதனை அதிசயம் என்று நான் சொல்லுவது கூடுதலாக மிகையாக இருக்கலாம். ஆனால் இதனை ஒரு ஒருங்கிணைவு, கோஇன்சிடன்ஸ் என்று சொல்லலாம். ஒரே ஆண்டு, ஒரே மாதம், ஒரே நாளில் ஆப்ரஹாம் லிங்கனும் டார்வினும் பிறந்தார்கள்.
வேறு வேறு தேசத்தை சார்ந்தவர்கள், வேறு வேறு துறையை சார்ந்த அறிஞர்கள். ஆனால் 2 பேரும் பிறந்தது ஒரே நாள், ஒரே தேதி, ஒரே ஆண்டு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய உலகம் போற்றுகிற அறிஞர் இறந்த நாளும், அதே மாதிரி உலகம் போற்றுகிற மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் பிறந்த நாளும் மார்ச் 14. 1789 ஆண்டு மார்ச் 14 இன்றைக்கும் உலகம் போற்றுகிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற அறிஞர் பிறந்தார். 1783 இவர் பிறந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1883 ஆண்டு அதே மார்ச் 14 கார்ல் மார்க்ஸ் மறைந்தார். கார்ல் மார்க்ஸ் மறைந்த நாளும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த நாளும் இரண்டுமே மார்ச் 14 தான். எனவே மார்ச் 14 என்பது உலகத்தில் 2 மிகப்பெரிய மனிதர்களோடு தொடர்புடைய நாள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய அறிவு இன்றைக்கு வரைக்கும் உலகம் வியந்து போகிற ஒன்று. சரியாக சொன்னால் ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு நியூட்டனினுடைய கண்டுபிடிப்புகள் தான் இயற்பியல் அறிவியல் உலகில் இந்த உலகையே ஆண்டன. அவர் கண்டுபிடித்த அந்த செய்திகளை யாராலும் அத்தனை எளிதில் மறுத்துவிட முடியவில்லை. அதனை தாண்டி பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்தவர் என்று சொன்னால், நியூட்டனையும் தாண்டி நியூட்டனினுடைய செய்திகளையும் கூட சில இடங்களிலே மறுத்து செய்திகளை கொண்டு வந்தவர் ஐன்ஸ்டீன் தான். 1905 ஆண்டு நாம் பார்த்தால் 1905 ஆண்டு அவர் அந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி, சிறப்பு சார்பியல் கொள்கை என்கிற ஒன்றை கண்டறிந்தார். 1919 ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, அதுதான் இன்றைக்கும் உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாக கருதப்படுகிறது. இந்த குவாண்டம் மெக்கானிசம் என்பதெல்லாம் அவரிடத்தில் இருந்து வந்தது தான். அதனால்தான் 1921 ஆண்டு ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நீங்கள் இன்னொன்றையும் எண்ணி பார்க்கலாம். 1905 ஆண்டு அப்படி ஒரு பெரிய கோட்பாட்டை, சார்பியல் கோட்பாட்டை ஐன்ஸ்டீன் இந்த உலகத்துக்கு தந்தபோது அவருக்கு என்ன வயது என்றால் 26-27 வயது. 27 வயதில் இவ்வளவு பெரிய அறிவாளி இருந்திருப்பான் என்று சொல்ல முடியாது. அவரையே கேட்டார்கள், எப்படி நியூட்டனை கூட தாண்டி உங்களால் இத்தனை அறிவியல் செய்திகளை கண்டுபிடிக்க முடிகிறது என்று. அவர் என்ன விடை சொன்னார் தெரியுமா? என் அறிவு, என் திறமை என்று அவர் சொல்லவில்லை. நான் நியூட்டனை விட உயரமாகத்தான் இருக்கிறேன். உண்மை காரணம், நான் நியூட்டனின் தோள்களில் அல்லவா உட்கார்ந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த அறிவையும் சேர்த்து உள்வாங்கி கொண்டுதான் நான் அடுத்த கட்டத்திற்கு வருகிறேன். எண்ணி பார்த்தால் நாம் கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் போகிற போது பார்க்கலாம், அப்பா பிள்ளையை தூக்கி தோளில் வைத்திருப்பார். அந்த பிள்ளை நினைத்து கொள்வான் அப்பாவை விட தான் உயரம் என்று. உண்மையான செய்தி, அவரின் தோளில் இருப்பதால் தான் அவரை விட உயரமாக இருக்கிறான். வள்ளுவர் மிகச்சரியாக சொன்னார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. எப்போதும் அடுத்த தலைமுறை நம்மை விட அறிவாளிகளாக இருக்க வேண்டும். அதுதான் இயல்பு. எனவே ஐன்ஸ்டீன் நியூட்டனையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக வளர்ந்தார். நோபல் பரிசும் பெற்றார். அவர் இன்னொரு பல செய்திகள் அவரை பற்றி உண்டு. அவர் வெறும் விஞ்ஞானி மட்டுமல்ல, வயலின் இசைப்பதிலே அவருக்கு பெரிய பேரார்வம் உண்டு. என்னதான் அறிவியல் உண்மை இருந்தாலும் மனிதனின் கற்பனை தான் எதை தாண்டியும் பெரியது என்று அவர் சொன்னதற்கு காரணம், அவர் ஒரு இசை கலைஞராகவும் இருந்தது தான் என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய 1955 தான் அவர் இறந்து போனார். அதற்கு பிறகு 1953 அவர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவருடைய கருத்துகளிலே மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று புரிகிறது. கடவுள் என்பது மனிதர்கள் உருவாக்கியது தான் என்று 1953, அதாவது இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதியிருக்கிறார். ஐன்ஸ்டீன் இன்றைக்கும் உலகம் கொண்டாட வேண்டிய மிகப்பெரிய அறிஞர். ஜெர்மனியிலே பிறந்து அமெரிக்காவிலே வாழ்ந்து மறைந்து போனவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதாவது நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம்.
அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள் அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால் தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய
திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு அதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் ஒரு அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.